Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஆக்சுவலி வந்து பரிகாரன்றது நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பரிகாரம்ன்றது எப்பயுமே பிரச்சனைக்கு மட்டும் சொல்யூஷன் கிடையாது. அவங்களுடைய பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பரிகாரம் ரொம்ப முக்கியம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பொறுத்து அவங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது. மற்ற பிளான்டிஃபிகேஷன் இவ்வளோ நாள் அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்து இப்போ போகிறது வந்து அந்தளவுக்கு சாதகம் இல்லாத நிலை. இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா இந்த கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம் இருக்குது. கும்பத்துக்கு வந்து ஜென்மத்தில் ராகு வருது. ஓகே, ஜென்மத்தில் ராகு ஈக்குவல் டு சனிக்கான நெகட்டிவ் பழக்கம் கொடுக்கணும். ஆனால் குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு வரார். குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்து ராகுவை பார்க்கறதுனால அந்த ராகுவோட நெகட்டிவ் போயிடும். ரிஷபம் இருக்கிறதே டாப் மோஸ்ட் ராசியில் ஒரு ராசி அப்படின்னா ரிஷப ராசி. காளை மாடு இருக்கு இல்லையா, காளை மாடு வந்து ஜல்லிக்கட்டில் வந்து பாஞ்சு வெளியில் வரும், யார்கிட்டையும் பிடிபடாமல் தப்பிச்சு போயிடும். அப்போ அந்த காளை அங்கே ஜெயிச்சதான்னு அர்த்தம். ஸோ அந்த காளையோட வீடியோவை மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல சனி பகவான். இவங்க தொழில் உத்தியோகத்தில் தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். பிணம் எரிக்கிறத பார்க்கறது வந்து இவங்களுக்கு சிறந்த பரிகாரம். இந்த கடகராசிகாரங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து அஷ்டமச்சனி இந்த மாதிரி ஒரு 5 வருஷமே பயங்கர கஷ்டப்பட்டாங்க. அந்த முதுமலை காட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற யானைகளுக்கு லட்டு வாங்கி கொடுக்கணும். ஒரு வீடியோ பார்க்கறதுனால அவங்க மாற்றம் ஏற்படும்னா எப்படி சார்? இது எல்லாமே லாஜிக் தான். இப்போ வந்து தமிழ் புத்தாண்டு இந்த டைமில் வந்து எந்த ராசிகள் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா இந்த இன்டர்வியூவே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், முதல்ல மேஷம், இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பொறுத்து அவங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது. மற்ற பிளான்டிஃபிகேஷன் இவ்வளோ நாள் அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்து இப்போ போகிறது வந்து அந்தளவுக்கு சாதகம் இல்லாத நிலை. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். நம்பிக்கை துரோகங்கள், தன்னுடைய நண்பர்கள் சுற்றத்தார்கள் எல்லாரும் கைவிடக்கூடிய சூழல், சில பேர் வந்து தனித்து வாழக்கூடிய சூழல், அப்புறம் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க பெரிய நம்பிக்கை துரோகம், அதில் பெரிய லாஸ் வர்றது, உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. 11ல் ராகு இருக்கிறனால பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு தேவையான அளவு பொருளாதாரம், அதாவது வந்து பிஸ்னஸில் போடாமல் ரெகுலராக அவனுக்கு இன்கம் வர்ற மாதிரி இருக்குன்னா அது தேவையான அளவு பொருளாதாரம் வந்துட்டுருக்கும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் வந்து பிஸ்னஸில் போட்டால் பெருசாக லாஸ் ஆயிரும். ஓகே, அதனால இந்த டைமில் வந்து அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும். எந்த விஷயத்திலையும் பொறுமை விழிப்புணர்வோடையும் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. மற்றவங்களை நம்பினாவே அதே முக்கியம். பிஸ்னஸில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை மற்றவங்க சொல் கேட்டு நடக்கிறது, அதாவது பார்ட்னர்ஷிப் சொல் அவங்களுக்கு கண்டுக்காமல் விட்டுறது பெரிய லாஸை கொடுத்துரும். அதனால் வந்து அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இவங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை வந்து மணியாக வச்சுக்காம, பணமாக வச்சுக்காம, அதை பிஸ்னஸில் போடாமல் ஒரு சொத்து மேலே போட்டாங்கன்னா அவங்க பணம் சேஃப் ஆயிரும். ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் சார்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா இந்த கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை வந்து சனிக்கிழமையில பார்க்குறது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இது வந்து ஒரு சனிக்கிழமை பார்த்தா எல்லாமே சரியாயிரும் இல்லை. ஒரு சனிக்கிழமை பார்க்குறீங்களா, கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னா அந்த நேரத்தில் பார்க்கலாம். அப்படி கண்டிப்பாக ஒரு 3 months ஒன்ஸோ இல்லை 6 months ஒன்ஸோ இந்த படம் இந்த அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்துட்டு வரும்போது இவங்களுக்கு அந்த சனியோ 7.5 சனியுடைய எஃபெக்ட் இல்லை மற்ற கிரகங்கள ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து குறையும். எத்தனை சனிக்கிழமை வரைக்கும் சார்? இல்லை இத்தனை சனிக்கிழமைன்னு கிடையாதுங்க. இந்த வாரம் பார்க்குறியா, இல்லை ஒரு 2 வாரம் விட்டுரு, அதுக்கப்புறம் பாரு. அந்த மாதிரி ஒரு ரெகுலராக இந்த விட்டு பார்க்குறது நல்லது. ஏன்னா ரெகுலராக பாருங்க, தினைக்கு சனிக்கிழமை பாருங்க, வேலை இல்லையா என்ன. ஓகே, அதனால் வந்து அப்பப்போ பார்க்குறது அவங்களுக்கு ஒரு சரியான பரிகாரமாக நிச்சயம் ஒர்க் ஆகும். ஓகே சார். அண்ட் நெக்ஸ்ட் ராசி வந்து ரிஷபம். அவங்களுக்கு எப்படி சார் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது? இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அஷ்டமச்சனிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் இருந்தாலும் பெரியதளவு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசாக டெவலப் ஆகலை. அஷ்டமச்சம் அவங்களுக்கு வந்து 2018-20 அந்த பீரியடில் இருந்து அதுக்கப்புறம் முன்னேற்றம் இருக்குது. ஆனால் பெரியதளவு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ இந்த வருடம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன கனவுகள் இருக்கோ, என்னென்ன ஆசைகள் இருக்கோ எல்லாமே நிறைவேறக்கூடிய வருமா இருக்கிறதே டாப் மோஸ்ட் ராசியில் ஒரு ராசி அப்படின்னா ரிஷப ராசி. எல்லா வகையிலும் அவங்களுக்கு நல்ல மாற்றம், முன்னேற்றம், தொழில் உத்தியோகத்தில் உயர்நிலை, வெளியில் நல்ல புகழ் அடைகிறது, அவங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறது, திருமணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, மக்களிடையே ப்ராப்ளம் ஆகிறது, தொழில் உத்தியோகத்தில் வந்து அபரிமிதமான பணம் வர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் வரும். முதல்ல சின்ன சறுக்கள் இருக்குது. ஏன்னா சனியோட பார்வைப்படணும், சின்ன சறுக்கள் இருக்கும். சறுக்களுக்கு அப்புறம் அதில் தோண்டு போக வேண்டாம். தொடர் முயற்சியில் மிக
மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ராசி இந்த வருஷம் ரிஷப ராசி இருக்க போகுது. ஓகே, இவங்களோட மார்க் ஒரு 100% எவ்வளோ தருவீங்க? இவங்களுக்கு வந்து 90% பர்ஃபெக்டான சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த அளவுக்கு பீக்கில் இருக்கு இவங்களோட ராசி. அண்ட் இவங்களுக்கான பரிகாரம் சார் 10% தான் மிஸ் ஆகுது. அதனால இவங்களுக்கு ஆக்சுவலி வந்து பரிகாரன்றது நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பரிகாரம்ன்றது எப்பயுமே பிரச்சனைக்கு மட்டும் சொல்யூஷன் கிடையாது. அவங்களுடைய பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பரிகாரம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போ இவங்களுக்கு பரிகாரம் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த காளை மாடு இருக்கு இல்லையா, காளை மாடு வந்து ஜல்லிக்கட்டில் வந்து பாஞ்சு வெளியில் வரும், யார்கிட்டையும் பிடிபடாமல் தப்பிச்சு போயிடும். அப்போ அந்த காளை அங்கே ஜெயிச்சதான்னு அர்த்தம். ஸோ அந்த காளையோட வீடியோவை இவங்க வந்து பார்க்குறது, ஆனால் பிடிபடாத மாடை பார்க்கணும். பிடிபடாத மாடை பாஞ்சு வர்ற மாடை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்லாம் வரும். அப்போ இதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணி இல்லை, ஆல்ரெடி அந்த வீடியோஸ் நிறைய அவைலபிள் இன்டர்நெட்டில். ஜல்லிக்கட்டு காளையோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய அவைலபிள். ஜஸ்ட் அவங்க பெருசாக ரெகுலராக அந்த பார்த்துட்டு வந்தாவே அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் இருக்கு. ஓகே, எந்த விஷயத்தையும் பிடிபடாம அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துட்டே இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க எந்த விஷயத்துலையும் போய் மாட்டாம அவங்களுடைய நோக்கம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. அது நடந்துடும் அந்த விஷயம். ஓகே, இல்லை சார், இப்போ பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் சொல்லும்போது இப்போ உங்களுடைய கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான ஏதாவது ரேஷியோ இதெல்லாம் சக்ஸஸ் ஆனால்தான் வெளியே கொண்டே வரும். ஓகேங்களா? ஒரு விஷயம் நம்ம கிடைக்கும் போது, நம்ம படிக்கும்போது, நம்ம ரிசர்ச்சில் ஒர்க் அவுட் ஆகும்போது அதை அப்ளை பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வந்து அந்த லாஜிக் வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, இல்லை கோயில் போகிறது ஓகே சார், கோயில் போனால் ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு வீடியோ பார்க்கறதுனால அவங்க மாற்றம் ஏற்படும்னா எப்படி சார்? இது எல்லாமே லாஜிக் தான். நீங்கள் கோயில், நான் என்ன சொல்கிறேன்னே, இது கோயிலுக்கு போகிறது வந்து அந்த ரிலேட்டட் கோயிலை வந்து எல்லா ஜோசிகாரும் சொல்லுவாங்க. இப்போது கோயிலுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எத்தனையோ ஜோசிகாரங்க சொல்லி எத்தனையோ வீடியோஸ் எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்து அந்த கோயிலுக்கு போயிட்டு எத்தனை பேருக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு? ஒரு லாஜிக். ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனைன்னு பாசிட்டிவ் எதுன்னு சொல்கிறோம், ஒரு பரிகாரம் சொன்னால் தான் மக்களுக்கு திருப்தி. அதுக்கு எல்லா ஜோசிகாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு கோயிலை சொல்லிடுவோம், ஒரு லாஜிக் எடுத்து சொல்லுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட அந்த பிளான்ட்ரி பொசிஷன் எடுத்துக்கிறேன். பிளான்ட்ரி பொசிஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள், அது கரெக்டாக அது கேட்ச் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான, நீங்கள் கோயிலுக்கு போகாமல் எந்த மாதிரியான ரியல் லைஃப்பில் கொண்டு வரணும். அப்போ கொண்டு வரும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ காலமாடு வீடியோ பார்த்தா அவங்க ஒர்க் ஆகும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சூப்பர் சார். மிதுனம் அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சார்? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல சனி பகவான் ஜென்மத்தில் இப்போ எவ்வளோ நாள் வந்து விரை குரு இருந்து ஜென்மத்துக்கு வரார். அதே மாதிரி ராகு கேதுவோட பொசிஷன் பார்க்கும்போது 3ஆம் இடத்துக்கு கேது வரார். அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இருந்தாலும் இவங்க தொழில் உத்தியோகத்தில் தான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். தொழில் உத்தியோகம்னா எப்படின்னா ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மை. தொழில் நம்மகிட்ட இருக்குமா இருக்காதா போயிருமா, எதுலையுமே இவங்க வந்து லேட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. சோம்பேறித்தனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எந்த விஷயத்தை பண்ணாலும் அதில் கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸு, இவங்களோட கூட கொலீக்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களால இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த நிலைக்கு இவங்க என்னதான் முயற்சி பண்ணால் அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஒரு எப்பவுமே எப்பவுமே ஒருத்தனுடைய நோக்கம் என்ன இருக்கோ, நம்ம என்ன கேட்டகரியில் இருக்குமோ இதோட இன்னும் அடுத்த பெட்டர்மெண்ட்டாக வேணும், இதோட முன்னேற்றம் இருக்கும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு, அந்த முன்னேற்றம் வந்து அடுத்து ஒரு இந்த வருஷத்தில் அவங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தினால அவங்களுக்கு பாதிப்புகள் வர மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுடைய பேரண்ட்ஸ், அப்பாவுடைய ஹெல்த் இஷ்யூவில் பிரச்சனை வரும். யாராவது படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அந்த வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பண்ணால் அது சக்ஸஸ் ஆயிரும். பட் இருந்தாலும் எந்த தொழில் இருந்தாலும் தொழில் உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. மென்டல் டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மன அழுத்தம், எதிர்மறை சிந்தனை, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினச்சி மனக்கவலை இதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்க ஹார்ட் ஒர்க் போடுறது, எந்த விஷயத்தையுமே டிலே பண்ணாமல் கரெக்டாக பண்ணுறது, இதுவே அவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா பிணம் எரிக்கிறத பார்க்கறது வந்து இவங்களுக்கு சிறந்த பரிகாரம். எப்படின்னா இப்போது நம்ம இதில் சுடுகாட்டில் போனோம்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பிணம் எரிப்பாங்க. அது யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஹரிச்சந்திரனுடைய சிலை இருக்கும். அங்கே தான் முதல்ல வந்து பணத்தை கொண்டு போகும்போது அங்கே பூஜை பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு போவாங்க. ஸோ அந்த ஹரிச்சந்திரனுக்கு போய் நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே பிணம் யார் எரிஞ்சாலும் பரவாயில்ல, அதை போய் பார்த்துட்டு வர்றதே
ஒரு சிறந்த பரிகாரம். இது வந்து ஜென்ஸ் பண்ண முடியும், லேடிஸ் பண்ண முடியாது இல்லையா? லேடிஸ் பண்ணாதவங்க இப்போது நீங்கள் இது காசியில் வந்து பிணம் எரிக்கிறது பார்த்து வீடியோலாம் நிறைய அவைலபிள் நெட்டில். அந்த வீடியோவை வந்து சனிக்கிழமையில் பார்க்குறது இவங்களுக்கு ஒரு சூப்பரான பரிகாரமாக இருக்கும். இவங்க பரிகாரம் நேரில் போய் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதுவும் சனிக்கிழமையில் பண்ணுறது சரியாக இருக்கும். ஓகே, இது காலை மாலை இரவு அப்படிலாம் இல்லை? அப்படியெல்லாம் இல்லை, டைமிங் கிடையாது. பட் கிழமை முக்கியம், சனிக்கிழமை. இல்லை, இப்போ சில பேர் நீங்கள் சொல்கிறீங்க சார் மென்டல் ப்ரெஷரில் இருப்பாங்க அப்படின்னு, இது பார்த்து மேலும் ப்ரெஷர் தானே ஆவாங்க சார்? அப்படி இல்லை சார், நீங்கள் உங்களுக்கு புரியல. ஆக்சுவலி வந்து அஸ்ட்ராலஜி அப்படின்றது வந்து ஒரு பரிகாரன்றது வந்து ஒரு விஷயத்துக்கு இணையான விஷயம். அவங்களுக்கு இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். அதாவது வந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறதுனால நமக்கு அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதை பரிகாரமாக பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஆமாம். இப்போது நீங்கள் சார், நான் என்ன சொல்கிறேன்னா சார், உடம்பு இது எடுக்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம், அறுத்தா வலிக்கும் இல்லை சார், அறுத்தா சரியாகுமா? நீங்கள் இப்படியெல்லாம் கொஸ்டின் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. புரியுதா இல்லையா? நீங்கள் வெட்டு பண்ணுறதுக்கும் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகுது, அடிப்படுது அப்படின்னாலும் அது நெகட்டிவ். பட் அதே இதை அதை கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறதும் அதுக்கும் அங்கே யூஸ் ஆகுது. ஸோ நம்ம பாசிட்டிவான விஷயத்துக்காக அதை பண்ணுறோம். கண்டிப்பாக உண்டு சார். அடுத்த ராசி கடகம். கடகம்க்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சார்? இந்த கடகராசிக்காரங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து அஷ்டமச்சனி இந்த மாதிரி ஒரு 5 வருஷமாகவே பயங்கர கஷ்டப்பட்டாங்க. அதாவது வந்து ஒருத்தர் வந்து தண்ணி தொட்டியில் போட்டு முக்கி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், மூச்சு திணறும். அப்போ அவன் இந்த பிடியிலேருந்து வெளியே போகணும். அவனுடைய எண்ணமே என்னவாக இருக்கும்? இந்த பிடியிலேருந்து எஸ்கேப் ஆனால் போதும். அதுதானே, அந்த மாதிரி தான் ரிலீஃப் ஆனால் போதும். அப்படி தான் அவங்களுடைய கடகராசிக்காரங்க. நீங்கள் யாரை வேணால் கடகராசிக்காரங்க ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. கடகராசிக்காரங்களை கேட்டோம்னா அவ்வளோ பிரச்சனை இருப்பாங்க. யாரோ ஒரு சிலர் தப்பிச்சிருப்பாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருக்கும். ஏன்னா கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லாத சூழல், எல்லா வகையிலுமே தடைகள், பிரச்சனைகள், எந்த விஷயத்தையும் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் மன உளைச்சல் இருக்கிறது, யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்காம போகிறது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சனி வரார். மற்ற கிரக சூழ்நிலை எப்படி 12ஆம் இடத்துல குரு வர போகிறாரு, ராகு கேது 2லையும் 2ல் கேதுவும் 8ல் ராகும் வருது. அந்த அளவுக்கு பாசிட்டிவ் இல்லைனாலும் சனி விலகிறது ரொம்ப பெரிய பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்படின்னும் போது அவங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகளும் குறையும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றம், முன்னேற்றம் வரும். தந்தை உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்பு வரும். தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வரும். பிதுர் வழி சொத்து இருந்துச்சுன்னா அதில் பிரச்சனைகள் வரும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா 100% வெளிநாடு போயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய தனிப்பட்ட சாதகம் தான் இந்த பீரியட் வந்து அவங்களுக்கு ஒரு லிஃப்ட்டை கொடுக்கும், ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது வந்து ஒரு இரவு விடிந்தால் பகலாகிற மாதிரி, ஒரு பாலைவனத்தில் சோலைவனமாக மாறுற மாதிரி அவங்க வாழ்க்கை வந்து அழகாக மாறும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வாகன பயணங்களை கவனமாக இருக்கணும். யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. ஏன்னா பண விரயங்களை காமிக்குது, நம்பிக்கை துரோகங்கள், மறைமுக சூழ்ச்சிகளை காமிக்குது தொழில் உத்தியோகத்தில். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்ற வகையில் அவங்களுக்கு பெரிய ரிலீஃபு, ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் சார்? இவங்களுக்கான பரிகாரம்னா முதுமலை காடு இருக்கு இல்லையா, அந்த முதுமலை காட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற யானைகளுக்கு லட்டு வாங்கி கொடுக்கணும். இதை மட்டுமே பண்ணணும். முடிஞ்ச ஃபேமிலியோட போனால் சூப்பர். ஓகே, ஏதாவது குறிப்பிட்டு இந்த யானை அந்த யானை அப்படிலாம் இல்லை, எல்லாம் அங்கே இருக்கிற உங்களுக்கு ஒரு யானை கொடுத்தாலும் பரவாயில்ல, அங்கே இருக்கிற எல்லா யானைக்கும் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆமாம், நீங்கள் ஆனால் எந்த அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை சரி, இப்போ பொதுவாக இப்போ யானை அங்கே போய் காடுன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது யானையை பார்த்து இந்த ஸ்வீட் கொடுக்கறது அப்படின்றது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்? அது ஆக்சுவலி வந்து முதுமலை காடுன்றது சனியை குறிக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து சனி வந்து நமக்கு இவ்வளோ நாள் பிரச்சனையிலேருந்து அவர் ரிலீஃப் ஆகுறாரு. அப்போது சனியோட பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம சனியோட பவரை இன்க்ரீஸ் பண்ணால் தான் இங்கே நெகட்டிவ் பண்ணுற ராகுவோட பவரையோ இல்லை கேதுவோட பவரையோ குருவோட பவரையும் குறைக்க முடியும். அப்படின்னும் போது நீங்கள் அங்கே முதுமலை காடுக்கு போகிறது அது சனியோட இடம். சரி, காட்டுக்கு போகிறீங்க, யானைன்றது குரு 12க்கு வர்றார். குரு 12க்கு வரும்போது இது மஞ்சள் கலர் லட்டு இருக்கு இல்லையா, அது வந்து குருவை குறிக்கும். ஸோ அங்கே இருக்கிற யானைகளுக்கெல்லாம் நீங்கள் லட்டு கொடுக்குறது வந்து உங்களுக்கான விரயம். ஸோ அங்கே அந்த விரயமும் முடிஞ்சிடும், சனியோட பாசிட்டிவ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு சூப்பராக ஒர்க் ஆகும் அவங்களுக்கு. இப்போ போகிற இடத்துல எல்லோ கலர் லட்டு கிடைக்கல, அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் லட்டு தான் கிடைச்சுன்னா அதுவும் கொடுக்கலாமா? ஆரஞ்சு கலர் லட்டுன்றது வந்து நீங்கள் இந்த குருவை குறிக்காது. அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா லட்டில் வந்து ரெட்டு ஆரஞ்சு எல்லோ எல்லா கலர்லேயும் வருது. ஓகேங்களா? மஞ்சள்ன்றது வந்து குருவை குறிக்கும். ஸோ அதனால தான் அதை மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். மஞ்சள் கலர் லட்டு கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார், சிம்ம ராசிக்கான இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சார்? இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்தோம்னா கடந்த ஆக்சுவலி வந்து சிம்ம ராசிக்காரங்கன்னா டெரர் பீஸ்ன்னு சொல்லலாம். ரஃப் அண்ட் டஃபாக இருப்பாங்க, எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல் வச்சுக்காங்க, மற்றவங்க டாமினேட் பண்ணுறது எல்லாம் ஒரு அரசன் போல் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்க இந்த சிம்ம ராசிக்காரங்க
இப்போ வந்து அவங்களுக்கு இப்போது கண்டகச்சனி ஒரு 2 வருஷமாக இப்போ அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் லாஸ்ட் ஒரு 1 இயராக ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 1 இயராகவே இன்னும் ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க. ஸோ இப்போது 11ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால இந்த அஷ்டமச்சனி தாக்கம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் இருந்தாலும் நமக்கு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆளும் தெரியாமல் கால விட்டால் மாட்டிக்குவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். யாரையும் பகைச்சக்கூடாது, எந்த விஷயத்தில் நிதானமாக பொறுமையாக செயல்படணும். அதே நேரத்தில் இந்த ரிலேஷனுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயோ இல்லை உற்றார் உறவினருக்குள்ளேயோ அவங்களுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப பொறுமை வேணும், எந்த விஷயத்துலையும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு, டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு இப்போ தான் டார்ச்சர் பண்ணுவாங்க தேவையில்லாமல். அஃபிஷியலாக வந்து மறைமுக எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். ஹையர் அஃபிஷியலும் இவரை டார்ச்சர் பண்ணுவார். இவருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேங் ஒர்க் ஆகும். ஆஃபீஸில் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கூட ஒர்க் பண்ணுறவங்களே இவங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் நடக்கும் பொழுதும் அதை வந்து கவனித்து டென்ஷன் ஆகாமல் நார்மலாக அவங்க ஹேண்டில் பண்ணணும். அதை ஹேண்டில் பண்ணால் அவங்க தப்பிச்சுக்கலாம். பொறுமையாக இருந்தால் போதும். பொறுமை ரொம்ப அவசியம் உங்களுக்கு. ஓகே சார், இவங்களுக்கான பரிகாரம்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான். அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடி பீசஸ்ஸு, அந்த கண்ணாடி பீசஸ் வந்து இந்த விரல் சைஸ்க்கு நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கணும். கடையில் வந்து ஒரு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கடையெல்லாம் போனீங்கன்னா விரல் அளவு சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி கொடுத்தோன்னா கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒரு 30 கண்ணாடி, மாதத்துக்கு 30 கண்ணாடி இல்லை ஒரு 100 கண்ணாடி கூட வாங்கி வச்சுட்டு தினமும் ஒரு கண்ணாடி வந்து உடச்சி போட்டுடணும். அந்த சைஸ் அது வந்து 2ஆக உடைச்சோ இல்லை அது நொறுக்கியோ போட்டுருங்க. நொறுக்கியோ வந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. இதை ரெகுலராக பண்ணிட்டு வரணும். அதை பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு எவ்ரிடே அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிட்டே இருக்கும். பிரச்சனை தப்பிச்சுட்டே இருக்கலாம். அதோட எஃபெக்ட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இல்லை சார், ஆல்ரெடி அவங்க நொறுக்கிட்டு இருக்காங்க சிம்மராசியை. இப்போ இவங்க இந்த கண்ணாடி நொறுக்குனா அது தப்பு. அதான் ஆல்ரெடி அங்கே நொறுக்கிறது இங்கே நொறுக்கிறோம், நம்மளே நொறுக்கிறோம். ஓகே, நம்ம கையால் நம்மளே நொறுக்கிடுறோம். மைனஸ் ப்ளஸ் சார். உண்மையை நடக்குமா சார்? இது பார்த்து ட்ரை பண்ணி இது எல்லாமே நீங்கள் வந்து ஜோசியத்தை வந்து நீங்கள் சயின்ஸ் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது நடக்கிறது இங்கே பௌர்ணமி பஞ்சாங்கப்படி கால்குலேஷனில் பௌர்ணமினா பௌர்ணமி, அமாவாசைனா அமாவாசை. ஓகேங்களா? அதே மாதிரி சனி பெயர்ச்சி ஆகுதுன்னா ஆகுது, ரியலாக ஆகுது. அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதில் அந்த வாக்கி பஞ்சாங்க, திருக்கணித பஞ்சாங்கம் விட்டுருங்க. அது சம் கால்குலேஷன் எரர்ஸ் இருக்குது, அவ்வளோ, அது விடுங்க. மற்றபடி மற்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டெய்லி ப்ரிடிக்ஷன் தினகரன்லாம் எழுதிட்டு இருக்கேன். அன்றைக்கி ஈவெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அப்படியே நடக்குது. அதனால தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பீப்புள்ஸ். ஓகேங்களா? என்னோட அக்யூரேட்டாக நடக்குது. அப்படின்னும் ஜோசி வந்து அதாவது வந்து எதுக்குமே ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ப்ரூஃப் இருந்தால் அது சயின்ஸுங்க. ப்ரூஃப் பண்ண முடியாதான் அது வேறு ஏதாவது நம்ம திங்க் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை, சிம்மராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சடனாக வந்து அஷ்டமச்சனி நடக்கிறதுனால திடீர்னு டிப்ரெஷன் போயிடுவாங்க. திடீர்னு பிரச்சனைகள் வரும். அன்எக்ஸ்பெக்டடாக பிரச்சனைகள் நிறைய வரும். இப்போ திடீர்னு போயிட்டுருப்பான், ரோட்டில் போனால் என்ன ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும். இல்லை வேறு யாருன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நெகட்டிவாக பேசுவாங்க. இல்லை ஜாபில் வந்து ஒரு ப்ரெஷர் திடீர்னு வரும். ஓகேங்களா? இல்லை இவங்க ஹெல்த் இஷ்யூ யாருக்குன்னா வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ப்ரெஷரு, டென்ஷன் வந்து அடிக்கடி வரும். ஓகேங்களா? அதுதான் அஷ்டமச்சனியோட தாக்கம். ஸோ அந்த மாதிரி வரும்போது டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுறாங்க இல்லையா, வீடியோஸ் வந்து நிறைய நெட்டில் அவைலபிள். ஸ்டொமக் சர்ஜரி, இந்த மாதிரி லெக் சர்ஜரி, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, அந்த வீடியோஸ் வந்து அவங்க சனிக்கிழமையில் பார்த்துட்டு வந்தாவே, அடிக்கடி பார்த்துட்டு வந்தாவே அவங்களுக்கு அந்த டென்ஷன், ப்ரெஷர் மேக்ஸிமம் வராது. அப்படியே என்னைக்குதான் பயங்கர டைம் வேறு ஏதாவது பிரச்சனையில் இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்துடணும். சனிக்கிழமை பார்க்கணும். அப்படி இல்லை டென்ஷனாக இருக்க டைம் என்னைக்கு நமக்கு ப்ரெஷர் வருது, என்னைக்கு பிரச்சனை அதிகமாகுது, அன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உடனே கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிற பரிகாரம் பாதி வீடியோஸ் பார்க்குறது நம்ம சனிக்கிழமை தான் பார்க்கணும். இந்த ஏன்னா இவங்களுக்கு சனி அஷ்டமச்சனி தான் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. அதனால சனிக்கிழமை பார்க்கறது நல்லது. சிறப்பு சார். இதுக்காக நம்ம நோட்டே போட்டுலாம் சார். பல பரிகாரங்கள் இருக்குது. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பரிகாரங்கள் இப்படி ஒர்க் ஆகுன்றது நீங்கள் எப்படி ரிசர்ச் பண்ணுறீங்க? சரி, ரொம்ப சிம்பிள் சார். இப்போ வந்து இதுக்கு வந்து அஷ்டமச்சனி யாருக்கு, சிம்மராசிக்கு அஷ்டமச்சனியின் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். 8ஆம் இடம் அப்படின்றது அறுவை சிகிச்சையை குறிக்கும். யாருக்கும் 8ஆம் இடத்தில் வந்து சனி வந்தாலோ இல்லை 8ஆம் அதிபதி தசாபுத்திகள் நடந்தாலோ அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டு, அறுவை சிகிச்சை, இந்த விஷயங்கள் நடந்துடும். பணம் முடக்கம், பணம் பெருசாக லாக் ஆகுறது, இதெல்லாம் நடந்துடும். ஸோ அதனால வந்து அதில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் எடுத்து நம்ம அங்கே வந்து நம்மளே அப்ளை பண்ணுறோம். இப்போது கால்குலேஷன் போட்டுரும். கால்குலேஷன் போட்டால் அங்கே வந்து ஒரு எக்ஸ்ன்னு ஒரு இது இருக்குது. அதை வந்து நம்மளே அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து அதை டெரைவ் பண்ணுறோம். சேம் லைக் தட். அடுத்து கன்னிராசி, அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சார்?
கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் வந்து ஒரு அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ல் சனி 9ல் இருக்குது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னோட கிளைண்ட்ஸே நிறைய பேர் வந்து பல கோடிகளை சம்பாரிச்சவங்களாம் இருக்காங்க. பல பெரிய பெரிய விஐபிஸ்லாம் கோடிகளை சம்பாரிச்சவங்க, நார்மல் பீப்புள்ஸ்லாம் லட்சத்தில் சம்பாரிச்சவங்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பரான பெனிஃபிட்டை கொடுத்துச்சு. சரி, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனி ஆரம்பிச்சு, 10ஆம் இடத்துல குரு வராரு. ராகு கேதுவோட இது நல்லா தான் இருக்குது அவங்க அதோட பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாகும். ஒரு வித பய உணர்வு வரும், எதிர்காலம் பற்றி பயம் வந்துடும், கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும், வெளியாட்களோட தலையீடு வந்துடும், மேரேஜ் லைஃப்குள்ள அப்படின்னு போது யார் மாமியார் மாமனார் நாத்தனார் இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது தப்பாக அவங்கள பேசி அதுவே பிரச்சனையாகி இவங்களுக்குள்ள பிரிவினை வர காலகட்டமாக இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வியாபாரிகளுக்கு பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருங்க, சார் இத்தனை வருஷம் பார்ட்னர் சார், அவன் திடீர்னு பார்த்து ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டான் சார்னு பிஸ்னஸில். ஸோ அது யாருக்கு நடக்கும்னா இப்போ வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இவங்க எந்த தொழில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவு முன்னேற்றமே, அவங்களுக்கு தொழிலில் வந்து இவங்களுக்கு எதிரான சதிகள் நடந்துகிட்டே இருக்கும். சில நேரம் வந்து இப்போ அவன் பெரிய மேனேஜர் லெவலில் இருப்பான், அவனை போயிட்டு சாதாரண ஒரு ப்ராஜெக்டில் போட்டு விட்ருவாங்க, அவனுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து தேவையில்லாத விரும்பத்தகாத டிரான்ஸ்ஃபர் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அவங்க மதிப்பு குறைக்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். ஸோ நம்ம இந்த காலம் நமக்கு சரியில்லை, அதனால வந்து கொஞ்சம் இந்த காலத்தில் நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லதுன்றதை மனசில் வச்சுக்கிட்டாவே அவங்களுக்கு ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். பட்டு இந்த விஷயத்தில் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கூட பரவாயில்ல, அப்புறம் சரியாயிடலாம். இப்போ பிஸ்னஸில் பல கோடி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், மறுபடியும் திரும்பி எடுக்கிறதுனா கஷ்டம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அதில் கவனமாக இருந்துட்டா இப்போ மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை தப்பிச்சிக்கலாம். ஏதோ சரி இப்போ சரியில்லை, ஒரு 2 வருஷம் கழிச்சு சரியாதுன்னா பார்த்துக்கலாம். தொழிலில் உத்தியோகத்தில் பிரச்சனை, அவன் நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், அவ்வளோதான். அங்கே நம்ம பொறுமையாக தப்பிச்சிக்கலாம். பிஸ்னஸில் பல கோடி தூக்கிட்டு ஓடி போயிட்டேன்னா என்ன பண்ணுவோம், நீ பல வருஷமாக சம்பாரிச்சதை. ஸோ அதனால வந்து ஜோசி வந்து இதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அது நம்ம இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருந்துட்டா நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறப்பு சார். இவங்களுக்கான பரிகாரம் சார் கன்னிராசிக்கு? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ் இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரினா இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய வாழ்க்கை வரலாறு, திப்பு சுல்தான் சொல்லலாம். நீங்கள் ஏன் திப்பு சுல்தான் எடுத்துக்கிறீங்க, ராஜராஜ சோழன் எடுக்க மாட்டீங்களா? ராஜராஜ சோழன் எடுக்கலாம். நீங்கள் அலெக்சாண்டர் எடுங்க, யாருடைய இல்லை ஒரு சயின்டிஸ்டோட வாழ்க்கை வரலாறு, ஐன்ஸ்டீனு, ஜிடி நாயுடு, அப்துல் கலாம், இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, ஏதாவது ஒரு வாழ்க்கை, ராமானுஜர் வாழ்க்கை, ஏதாவது ஒரு வாழ்க்கை வரலாறு, அந்த வாழ்க்கை வரலாறு பொருள் புக்கை வந்து டெய்லி படிக்கணும். எடுத்து நீங்கள் பெட்ரூமில் கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு தினமும் ஒரு பக்கம் கூட படிச்சுட்டே வரலாம். அந்த மாதிரி படிக்கிறது ஒரு சூப்பரான பரிகாரம். அப்புறம் வந்து நீங்கள் முத்து படம் நினைக்கிறேன், சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம். சூப்பர் ஸ்டார். அந்த முத்து படத்தில் வந்து ரஜினி வந்து பெரிய வள்ளலாக இருப்பார், எல்லாருக்கும் தூக்கி கொடுப்பார். அப்புறமா அங்கே ஒரு பிரச்சனை வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நான் துறவியாக போகிறேன்னு சொல்லிட்டு சால்வியை போத்துக்கிட்டு போயிடுவார். அப்புறம் வந்து அந்த விடுகதையா அப்படின்ற ஒரு பாட்டெல்லாம் வரும், ஓகேவா? ஸோ அந்த சீனை மட்டுமே யூடியூப்ல அந்த சீனை வந்து வேலைக்கிழமையில பார்த்துட்டே வர்றதே ஒரு சூப்பரான பரிகாரம். அது மாதிரி ஆயிடுவான்னு சொல்றீங்களா? எப்படி அது மாதிரி ஆகக்கூடாதுன்னா அதை நம்ம செயல்படுத்தணுன்ற. ஓகே ஏங்க 10ஆம் இடம் பதவி இழப்புங்க. ஸோ அந்த மாதிரி அவன் பெரிய ஆளாக இருந்தால் நடுத்தருக்கு வந்துட்டான், ஓகேங்களா? சரி, நீ அந்த சீனை பார்த்து முடிச்சு விட்டுரு, மேட்ரு முடிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சீனை வந்து ரெகுலர் டைம்ஸில் வேலைக்கிழமை ரெகுலராக வேண்டாம், வேலைக்கிழமை ஒரு தடவை இல்லை ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கான்னு அந்த தடவை அதை பார்த்தாவே சரியாயிடும். இப்போ சரி, இது இப்போ நீங்கள் பார்க்குறவங்க வேறு ஏதோ ஒரு மொழி தெரியாதவங்க, தமிழ் இல்லை வேறு ஏதோ ஒரு வேறு லாங்குவேஜ் இருக்கவங்க, அவங்களுக்கு என்ன சார் பரிகாரம்? நீங்கள் இப்போ அந்த சீன் பார்த்தா போதும், பாஸ். அது உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. அதோட அதுவும் இல்லை, இந்த புக்ஸ் சொல்லிருக்காங்க, ரெண்டுமே பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும். சிறப்பு சார். ஓகே, இப்போ துலாம் ராசி அவங்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இத்தனை நாள் வந்து 8ல் குரு, சனி 5ல், ராகு கேதோட இது பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்துச்சு. 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது. இப்போ வந்து சனி 6ஆம் இடத்துக்கு போகிறார், குருவும் 9க்கு வருது. முன்னாடி எப்படி இந்த கன்னி ராசிக்கு எல்லாம் சூப்பர்னு சொன்னேன், ஏற்கனவே நான் ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் சூப்பர்னு சொன்னேன், அந்த மாதிரி துலா ராசிக்கு சூப்பரான டைம் இது, ஓகேங்களா? அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் அப்லிஃப்ட் தூக்கி மேலே அங்கே உட்கார வச்சிடும், அந்த அளவுக்கு சூப்பர். தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இவ்வளோ நாள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாயிட்டு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க வாழக்கூடிய சூழல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல், மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம்,
எதையும் வெல்லக்கூடிய விஷயங்கள் வர்றது, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய பிரபலங்கள் நண்பர்கள் கிடைச்சி அவங்க மூலிமா இவங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கிறது, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் ஒர்க் அவுட் ஆகுறது, தந்தை வழியில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது சரியாகிறது, தந்தை உடல்நிலை நல்லா ஆரோக்கியம் அடைகிறது, அவர் மூலம் பெரிய பெனிஃபிட் கிடைக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் குழந்தைகள் உடல்நிலை மேரேஜ் ஆகிட்டு குழந்தை இருக்கிறவங்க மட்டும் அவங்க உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் சின்ன சின்ன இழப்புகள் வந்து சரியாகக்கூடிய நிலை. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போது இந்த துளாராசி பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஓகே சார். அவங்களுக்கான பரிகாரம், இவங்களுக்கான பரிகாரம்னா மேரேஜ் ஆகாதவங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த அத்தைக்கு மஞ்சள் கலரில் பட்டு புடவை எடுத்து கொடுக்கணும். மேரேஜ் ஆகாதவங்க அத்தைக்கு. ஓகே. மேரேஜ் ஆனவங்க மாமியாருக்கு பட்டு புடவை எடுத்து மஞ்சள் கலரில் பட்டு புடவை எடுத்து கொடுக்கணும். எப்படி சார்? இப்போ அவங்க ரெகுலராக கொடுக்கணுமா இல்லை ஏதாச்சும் ஒரு முறை நீங்கள் வேலைக்கிழமையில இல்லை சனிக்கிழமையில புடவை வச்சு என்ன ஸ்வீட்டில் வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அத்தைகிட்ட கொடுத்து அத்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோம். எப்படியும் அத்தனை பெரியவங்களா தான் இருப்பாங்க. மாமியார்ட்ட கொடுத்து மாமியார் ஆசீர்வாதம் வாங்கிக்க வேண்டியதுதான். அவங்களால தான் பிரச்சனைனா என்ன சார் பண்ணுறது? அந்த பிரச்சனை சரி பண்ணுறது தானே வேலை பண்ணுறோம். சிறப்பு. அவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி. ஆமாம். இப்போ நீங்க அத்தை மாமியார்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு கிரகம். ஓகேங்களா? இப்போ அந்த கிரகத்தை நம்ம கரெக்ட் பண்றாங்க. எப்படி நம்ம நவகிரகத்தில் ஒரு கிரகத்தை இது பண்ணுறோமோ அது மாதிரி இங்கேயும். ஆமாங்க. இப்போ அம்மானா சந்திரன், அப்பானா இது, அந்த மாதிரி மாமியாருக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கிரகம். அப்போ வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில விஷயம் நடந்துடும். கண்டிப்பாக நடக்குங்க. ஏங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பேர் எத்தனை பேர், உங்கள் வீட்டில் எந்தெந்த பேரில் உங்கள் அப்பா எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளா யோசிச்சு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க அதனால வந்து இல்லை பரம்பரையாக இந்த பேர் வைக்கிறோம் அப்படின்றோம். ஆனால் அது கூட கிடையாது. அது கூட உங்கள் ஜாதகத்துலேருந்து தான் வருது. உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கள கேட்டேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார் இருந்து. அது நான் அவங்க வீட்டை போய் பார்த்தேன். எல்லா வீட்டு பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குமே சார்? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. 500 மீட்டர் இல்லை, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காதுங்க. வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காது. ஓகேங்களா? எப்பயும் அந்த பிளான்ட்ரி பொசிஷன் காமிச்சா மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் வரும். உங்கள் வீட்டு பக்கத்தில் வாட்டர் டேங்க் இருக்கான்னு கேட்போம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இது குப்பை தொட்டி வச்சிருக்காங்களான்னு கேட்போம். எல்லா வீட்டு பக்கத்தில் குப்பை தொட்டி வச்சிருவாங்களா? தெருமோனில் ஒரு குப்பை தொட்டி இருக்குமே சார்? வீட்டு பக்கத்தில் சொல்கிறேன். ஓகே, பக்கத்துலேயே தான் இருக்கும். வீட்டு பக்கத்துலேயே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து நீங்கள் வீட்டு பக்கத்தில் டாஸ்மாக் இருக்கான்னு கேட்கும். அது ஒரு சில இடங்கள்ல இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரிலேட்டட் பிளான்ட்ரி பொசிஷன் வச்சு நீங்கள் எதை வேணால் எடுக்கலாம். ஓகே. சில பேர் உங்கள் வீட்டில் வந்து பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குதா? கோயில் இருக்கும் சார் பக்கத்துல. உங்கள் வீட்டில் கேட்குதா? ஆமாம், எங்கள் வீட்டில் கேட்குது. ஆனால் உங்க இருக்கிற எத்தனை பேர் எல்லார் வீட்லையும் அப்படி இருக்காது. எல்லார் வீட்டு நியரஸ்டும் அந்த மாதிரி, எங்கள் வீட்டுலாம் அந்த மாதிரி கேட்காது. ஓகே. ஆமா, அதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கு. அதாவது வந்து நம்ம வந்து இது இல்லை, இது பொதுவான விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக தான் அடிக்கிறோம் ஒரு ஜாதகத்துக்கும். ஒரு ஜாதகத்தில் அதை கேட்கறது, எல்லா ஜாதகத்தையும் அப்படிலாம் பார்க்க முடியாது. ஓகே சார். அடுத்து விருச்சிக ராசி, அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சார்? இந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தோம்னா இப்போ வந்து இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில் 5ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. அது ஒரு வகையில் நல்லது தான். இவ்வளோ நாள் இருந்த தடைகள், பிரச்சனைகள், தாய் உடல் இந்த பாதிப்பு, வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மனசில் ஓரளவுக்கு நிம்மதி வரும். ஆனால் இவங்களால் வந்து எந்த முடிவுமே சரியாக எடுக்க முடியாது. மனசில் வந்து ஏதோ எண்ணங்கள் வந்து ஓடிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இது பண்ணலாமா, எந்த விஷயத்துலையுமே டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, எது பண்ணால் நமக்கு கரெக்டு அப்படின்ற டெசிஷன் எடுக்கிறதுக்கே காலம் ஓடி போயிடும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இந்த ராசிக்காரங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அப்படி தொப்புன்னு எல்லாம் உள்ளே போயிடும். ஓகே. ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. லவ் விஷயத்தில் இருந்தாலும் லவ்வில் நல்லா இருக்கிற லவ் கூட கெட்டு போயிடும். அதனால் வந்து லவ் விஷயத்தில் ரொம்ப லிமிட்டாக நடந்துக்கணும். அளவுக்கு மீறி போகக்கூடாது. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பூர்வீக சொத்து இருந்தால் அதில் பிரச்சனைகள் வந்துடும். அப்புறம் குழந்தைகள் மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கிறோன்னா குழந்தை விஷயத்தில் கவனமாக இருக்கும். குழந்தைகளோட நட்பு வட்டம் சரி இருக்காது. அவங்க அந்த விஷயத்தை எப்பவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ இப்போ குழந்தைகளால் பிரச்சனைகள் வருது. இப்போ கூட கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை போயிட்டு வடபழனியில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி அவங்க அப்பா உள்ள போனார். இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு விருச்சிகத்துக்கு தான் நடக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகும். மற்றபடி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. தொழில் உத்தியோகத்தில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு ஆவரேஜ் பலன் தான் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஓகே. அவங்களுக்கான பரிகாரங்கள் சார்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, அந்த பொம்மை வந்து அமேசானில் கிடைக்கும். டவர் மாதிரி பொம்மை. அந்த பொம்மையை வாங்கி அவங்க வீட்டில் வச்சுக்கணும். அந்த பொம்மையை வாங்கி வச்சுக்கிட்டாவே அது ஒரு சிறந்த பரிகாரமாக அவங்களுக்கு இருக்கும்.
அதை ரெகுலராக பார்த்துட்டு இருந்தால் போதுமா? அப்போ நம்ம ரெகுலராக நம்ம கண்ணில் ஏதாச்சும் நம்ம கண்ணில் பண்ணுற மாதிரி அந்த நம்ம போயிட்டு அதுக்குன்னு பர்பஸ்ஃபுல்லாக பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாச்சும் வந்து அந்த கண்ணில் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டாவே நம்ம ரெகுலராக பார்க்க போகிறோம். இட்ஸ் எனஃப். எப்படி சார் அவ்வளோ உச்சத்துக்கு போவோம் அப்படின்றதுக்கா கணக்கு? இல்லை, நீங்கள் வந்து அங்கே பிளானட்ஸ் நீங்கள் எடுக்காதீங்க. அந்த டவர் அந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த பிளானட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அந்த பிளானட்ஸ் வந்து நாங்கள் அவங்க இன்க்ளூட் பண்ணுறோம். அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் இப்போ நீங்கள் நார்மலாக சொல்கிறாங்க போய் முருகனை கும்பிடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் அங்கே அந்த செவ்வாய்க்கு நம்ம டவரை கொண்டு வந்து அங்கே வைக்கிறோம். தனுசு ராசிகளுக்கு இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார்? இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு கடந்த காலங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல டைம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது மற்ற கிரகங்கள்லாம் அந்தளவுக்கு சரி இல்லைனாலும் 3ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்துச்சு. எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை, ஒரு மனதில் ஒரு தைரியத்தை, தன்னால் எதையும் சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணத்தை அது எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. சரி, இப்போது லாஸ்ட் ஒரு 1 இயராக 6ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது மட்டும் ஹெல்த்து, கடன் பிரச்சனை, எதிரிகளால் பிரச்சனை இதெல்லாம் கொடுத்தாலும் தொழில் வந்து ஒரு ப்ரெஷரோட தொழில் நல்லா ஓரளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி கொடுக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியை போயிட்டார். 7ஆம் இடத்துல குரு வந்துடுறாரு. குரு வந்து அந்த ராசியவே பார்க்குறாரு. ஓகேங்களா? 3ஆம் இடத்துக்கு ராகு வர போகிறாரு. 9ஆம் இடத்துல கேது. ஸோ அப்படின்னும் பொழுது இங்கே இப்போ நெகட்டிவ் அப்படின்னா சனி மட்டும்தான் பெரிய அளவு. சனி பெரிய நெகட்டிவ். இல்லை 9ஆம் இடத்துல இருக்கிற கேது கொஞ்சம் சில நெகட்டிவ்ஸ் பண்ணும். பட் இருந்தாலும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அதாவது வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையில் வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆளும் ஒரு வெளிச்சமும் இருந்தால் அவன் எந்த சூழ்நிலையிலிருந்தும் தப்பிச்சிருவான். அப்படின்ற மாதிரி குருவோட பார்வை முழுசாக தனுசில் படுறதுனால அவங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியால் வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், தாய் உடல்நிலை பாதிப்பு, தாயோட கருத்து வேறுபாடு, வாகன பயணங்களில் சிறு விபத்துகள் நடக்குது, இந்த எந்த விஷயமா இருந்தாலும் அவனுடைய விழிப்புணர்வால் அவன் தப்பிச்சிருவான். ஓகேங்களா? அதனால் வந்து குருவோட பார்வை அடுத்த 1 வருடம் இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியை பற்றி 9ஆம் இட கேது பற்றி பயப்பட வேண்டியதில்லை. 3ஆம் இட ராகுவும் சப்போர்ட்டாக இருக்கார். அதனால் வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு இயராக தான் அவங்களுக்கு இந்த தனுசு ராசி இருக்கும். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் பெரிய அளவு முன்னேற்றம் இல்லாத பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், தொழில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான சூழல், எல்லோருடைய உதவிகளும் கிடைக்கிறது, சப்போர்ட் கிடைக்கிறது, எப்பவுமே சந்தோஷமாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறது அப்படின்னா தனுசு ராசி ஒன்று. ஓகே, இந்த அவங்களுக்கான பரிகாரங்கள் சார்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தான் சொந்தத்திலேயோ இல்லை நண்பர்கள் வட்டாரத்துலேயோ எந்த கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரணும். அப்படி போகலைன்னா கல்யாணம் ஆகிற வீடியோவாவது அடிக்கடி பார்க்கணும். அது பார்த்துட்டு வந்தாவே நிச்சயம் வந்து அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் தேடி வரும். சனிக்கிழமை பார்க்கணுமா சார்? வியாழக்கிழமை பார்க்கலாம். இல்லை, நீங்கள் உங்க கூட இருக்க வந்து வியாழக்கிழமை சனிக்கிழமை இது சொல்லிடலாம் போல இருக்கு. இல்லை, எடுத்துக்கலாம். வியாழக்கிழமையில சனிக்கிழமை இந்த மாதிரி எதனா ஒரு நாள் எடுத்துக்கலாம். அது ரெகுலராகவே பார்க்கலாம். அது ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி? மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இவ்வளோ நாள் 7.5 சனியில் கஷ்டப்பட்டு இருந்தவங்க இப்போ 7.5 சனிலேருந்து விலகுது. எல்லா வகையிலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் வர்றது, எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல். ஓகேங்களா? அவங்களுடைய தனித்திறமைகள்லாம் வெளிப்படக்கூடிய நேரம். மற்றவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு முழுசாக கிடைக்கிறது. பிரிஞ்சு சென்ற நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே திரும்பி வந்து சேரக்கூடிய நிலை. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் வர்றது, முக்கிய நபர்களுடைய நட்பு கிடைக்கிறது, அதன் மூலம் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கிறது. அரசு துறையாலையும் அரசியல் துறையிலையும் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒரு அற்புதமான காலகட்டம். வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சிடும். கடன் லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏதாவது பிஸ்னஸ்க்காக இல்லை மற்ற விஷயங்கள் லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த லோன் வந்து இவங்களுக்கு தேடி வரக்கூடிய நிலை. முயற்சி பண்ணுறவங்களாம் விஷயங்கள்லாம் வெற்றி ஆகக்கூடிய சூழல் தான் இந்த மகர ராசிக்காரருக்கு. ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் சார்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா வண்டலூர் ஜூக்கு போயிட்டு சனிக்கிழமை இல்லை ஒரு சனிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமையில் வண்டலூர் ஜூக்கு போயிட்டு வர்றது ஒரு சூப்பரான பரிகாரம். இல்லை, அங்கே ஏதாவது குறிப்பிட்டு போய் ஏதாவது மிருகங்கள் பார்க்கணுன்ற வண்டலூர் ஜூக்கு போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், எல்லா மிருகங்களையும் பாருங்கள், ஏதாவது சாப்பிட மிருகங்களுக்கு ஏதாவது கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், வாங்க. இது எப்படி சார் இதுக்கு சிங்க் ஆகுது? 3ஆம் இடத்துல சனி வரார். சனியோட பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னும் போது என்ன பண்ணணும்? சனியோட விஷயத்தை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படின்னும் போது ஜூ, காடு, இந்த மாதிரி காட்டு விலங்குகள், மிருகங்கள் இருக்கிற எல்லாமே சனியை தான் குறிக்கும். இங்கே இவரை பார்த்தீங்கன்னு அம்பானி, அனந்த் அம்பானி இருக்காங்க. ஒரு யானைக்கு இல்லை, அவர் வந்து தனியாக ஒரு ஜூவே கிரியேட் பண்ணார். ஓகேங்களா? ஏன் அவர் கிரியேட் பண்ணார்? கொஷின் வருது. எத்தனையோ தொழிலதிபர் இருக்காங்க, எத்தனையோ பேர் என்னவோ பண்ணுறாங்க.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அம்பானியால் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ உலகத்தில் பெரிய பணக்கார ஒருத்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் எல்லாராலையும் மாதிரி வாழ முடியல. இன்னொரு விஷயம், அவருக்கு உடல்நிலை பாதிப்பு, எல்லா வகையிலுமே அவருக்கு கேலி கிண்டலுக்கு உருவாகிறது, இந்த விஷயம்லாம் இருந்திருக்கு. அவரோட ஜாதகத்தில் வந்து கர்மச்சனி, கர்மதோஷம் இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய லெவலில் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு இழிவுகள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஓகேங்களா? அதே நேரத்தில் அவருடைய ஜாதகத்தில் சனி பலமாக இருக்கிறதுனால தான் அவருடைய தாட் வந்து நம்ம ஒரு ஜூவை கிரியேட் பண்ணணும், அதுவே அது பரிகாரம் இருக்குது. அவருடைய பிரச்சனைக்கு அது சரியான பரிகாரம் அவர் பண்ணியிருக்காரு. அது ஜோசியர் சொல்லி பண்ணாரா இல்லை அவருக்காக ஓனா பண்ணதுன்றது நமக்கு தெரியாது. பட் வந்து அவங்களுடைய தாட்டு, அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும். ஓகே, இதனால தான் நடிகர்கள்லாம் வந்து ஒரு சிங்கத்தையோ இல்லை இது மாதிரி ஏதாவது மிருகங்களை வந்து தத்தெடுத்து அவங்களுக்கான சில விஷயங்கள் பண்ணுறது, அதுவும் பரிகாரமாக இருக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நடக்கும். இது வந்து நீங்கள் போயிட்டு வந்து அந்த சனிக்கிழமையில் போயிட்டு அங்கே போயிட்டு வாங்கலேன், சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். ஓகே சார். அண்ட் கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்கும்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 7.5 சனியால் ஒரு 5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுவும் கடந்த ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடந்த வருஷமும் அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு. ஒரு லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், எதிர்மறை சிந்தனை, குழப்பம், எந்த விஷயத்துலையும் முடிவெடுக்க முடியாது, யாரை நம்புறதுன்னு புரியல, எல்லாருமே ஏமாத்துறாங்க, யாருடைய சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கல, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. சரி, இப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஜென்மச்சனி விலகி 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது, அதனால் அந்த இது வரைக்கும் இந்த மென்டல் டென்ஷன் எல்லாமே சரியாகும், எதிர்மறை சிந்தனைகள்லாம் சரியாகும், மனசில் ஒரு ஓரளவுக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு சரி நம்மளால் முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு வந்துடும். ஒரு ஸ்டெப் வைக்கிற அளவுக்கு அவங்களுடைய மென்டாலிட்டி இதுவாயிரும், சரியாயிரும். ஸோ இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் நாசுக்காக கையாளணும். பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். அதனால் வந்து பொருளாதார நிலையில் அடி விழுறதுனால சிக்கனம், சேமிப்பு, இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாவே போதும். பட் என்ன பொதுவாக வந்து கும்பத்துக்கு வந்து ஜென்மத்தில் ராகு வருது. ஓகே, ஜென்மத்தில் ராகு ஈக்குவல் டு சனிக்கான நெகட்டிவ் பழக்கம் கொடுக்கணும். ஆனால் குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு வரார். குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்து ராகுவை பார்க்கறதுனால அந்த ராகுவோட நெகட்டிவ் போயிடும், குருவோட எஃபெக்ட் சூப்பராக ஒர்க் ஆகும். அதனால் வந்து இது ஒரு சூப்பரான டைம் அவங்களுக்கு. நான் சொல்கிற விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிட்டு அவங்களுடைய எல்லா மற்ற விஷயங்களும் பண்ணாங்கன்னா ஒன்றும் பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ், நல்ல மாற்றங்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்குது, லவ் சக்ஸஸ் ஆகிறது. அதாவது இவ்வளோ நாள் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான், அது இவனை போட்டு பொண்ணு எடுத்திருக்கோம், ப்ரெஷர் பண்ணியிருக்கோம், ஏன் அடித்து துரத்தி விட்டுருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம், செருப்படி கூட வாங்கியிருப்பான்னு வச்சுக்கோங்க. அவன் போய் இப்போ ப்ரப்போஸ் பண்ணவும் அந்த பொண்ணை கூட தேடி வரக்கூடிய நிலைமைலாம். ஓகேங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேரேஜுக்கு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு மேரேஜ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சினிஃபீல்டில் இருக்கவங்க டக்குன்னு தூக்கி விட்றோம் மேலே. இந்த சினிஃபீல்டில் இருக்கவங்க டக்குன்னு இந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும், அதில் ப்ராப்ளம் ஆகிட்டு டாப் மோஸ்ட் ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைச்சிடும். அவங்களுக்கான பரிகாரங்கள் சார், வேலைக்கிழமையில் ராகு காலத்தில் ஜாங்கிரியை வாங்கி மற்றவங்களுக்கு தானம் பண்ணோம், ஜாங்கிரி அவங்க சாப்பிடணும். சார் இவங்களுக்கு ஜாங்கிரி காசு இல்லாமல் கண்டு பண்ணல சார், என்ன சார் பண்ணுறது? இருந்தாலும் பரவாயில்ல, கடன் வாங்கியாவது வாங்கிருங்க, வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, ஜாங்கிரி சாப்பிட்றது ரொம்பலாம் சாப்பிட்டு அப்புறம் இது ஒரே ஒரு ஜாங்கிரி வாங்குங்க, இது ஒரு 10 ஜாங்கிரி வாங்க, ஒரு ஜாங்கிரி நீங்கள் சாப்பிடுங்க, ஒரு 9 ஜாங்கிரி தானம் பண்ணுங்க. ஓகே, சென்னஃப். ராகு டைம்னா எத்தனை மணி சார்? அது ராகு காலம்னு ஒன்று இருக்கு. ஓகே, கேலண்டரில் பார்த்தா போதும். வேலைக்கிழமையில வாங்கிட்டு தானம் பண்ணுங்க. அப்படியே சும்மா உங்களுக்கு வரக்கூடிய பாசிட்டிவ்லாம் சல்லுன்னு கூறி பிச்சு கொட்டுற அளவுக்கு வரும். அண்ட் அவங்க மீனராசி சார், அவங்களுக்கு மீனராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிட்டு நிறைய விரயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, நண்பர்களால் நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. உறவுகளால் மன கஷ்டங்கள், அது மாதிரி பிஸ்னஸில் லாஸ், அந்த மாதிரி. இப்போ யார் தப்பிச்சிருப்பாங்கன்னா, யாரெல்லாம் சொத்துல பணத்தை போட்டாங்களோ அவங்களாம் ஓரளவுக்கு தப்பிச்சிருப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள், பிரச்சனைகளே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் சனி போகிறார். ஏற்கனவே ஜென்ம ராகு இருந்தது, ஜென்ம ராகும் அது இப்போ சரியாயிடும். ஜென்மத்தில் சனி போகும்போது திரும்பி மன அழுத்தம் அதிகமாகும், எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாகும், எடுக்கும் முயற்சிகள் தடைகள், தாமதங்கள், இதெல்லாம் வரும். எது பண்ணாலும் அடுத்த லெவலுக்கு போக முடியாது, ஒரு அழுத்தத்தோடவே வாழக்கூடிய எதிர்காலத்தை பற்றி ஒரு பயத்தை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த விஷயத்திலையும் ஆழம் தெரியாமல் காலை விடாமல் இருக்கும், யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. ஓகே, அவங்களுக்கான பரிகாரம் சார், இவங்களுக்கான பரிகாரம் வீட்டில் வந்து மீன் தொட்டி வாங்கி அதில் வந்து கோல்டு ஃபிஷ் வளர்க்கணும். ஆமாம், மற்ற ஃபிஷ்ஷெலாம் வளர்க்கலாம், பட் கோல்டு ஃபிஷ் மெயின்.
அந்த கோல்டு ஃபிஷ் வளர்க்கணும், அதுக்கு ஃபுட்டு ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கணும். அதில் எதுனா ஒன்று ஏதாவது இறந்து போச்சுன்னா தூக்கி போட்டு அடுத்து இன்னொன்று வாங்கிக்கணும். ஓகே, ரெகுலர் ப்ராசஸில் நடுவில் வளர்க்காமல் விடக்கூடாது. இது பண்ணும்போது என்னாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் அந்த கோல்டு ஃபிஷ் மேலே போயிடும். சிறப்பு சார். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா பரிகாரத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது எல்லாமே லாஜிக் சயின்ஸோட சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி தான் எல்லாமே சொல்கிறோம். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சிறப்பு சார். ஓகே, நீங்கள் சொல்கிற எல்லா பரிகாரத்தையும் வந்து எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் தெரிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது. அடுத்த வர காலங்களில் நம்ம வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.